தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 6:02 வரை பிறகு அஸ்தம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து எண்ணெய் தேய்த்து குளிக்கும் விதின்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் ரொம்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல சோப் போட்டு குளிக்கிறான், அப்படி பல மாதிரி வந்துருச்சு, நாகரீகங்கள் வந்துருச்சதுனால. அதனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கணுமா? எண்ணெய் மேனியோ மின்னும் மேனியோன்னு சொல்லி ஒரு பழமொழி. நல்ல மினுக்கு எண்ணெய் மேனிக்கு கெடுதல்ங்கிறேன். எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம்னா மினுக்கு எண்ணெய் லேசாக மேலோட்டமாக தேய்ச்சிக்கப்படாது, நல்லா அழுத்தி தலையில் தேய்க்கணுமா. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி சில பேர் வச்சுருக்காங்க. ஆனால் என்றைக்குமே வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ எண்ணெய் தேய்ச்சி குளித்தால் உடல் சூடு அகலும், உடல் வளம் சீராக இருக்குங்கிறேன். அந்த அடிப்படையில் தீபாவளிக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது அதில் என்னென்னா மிளகு போடுவாங்க, ஜீரகம் போடுவாங்க, வெற்றிலை காம்பு போட்டு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் லேசாக சுட வச்சு அதை குளிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கிற போது அந்த எண்ணெய்க்கு இன்னும் கொஞ்சம் பலன் கூட கிடைக்கும். நல்லெண்ணெய்னு சொல்கிறாங்கல்ல, இருக்க எண்ணெயிலே நல்லெண்ணெய், அந்த 7 எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு ஏற்ற கிழமை எதுங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு ஏற்ற கிழமை எது என்று முன்னோர் சொல்லிய கருத்துக்களை முறையாய் கேட்டால் நலம் சேரும். நம்ம முறையாக கேட்கணுமா? ஆண்கள் புதனில் சனி என்றும் ஆரணங்கெல்லாம் வெள்ளியிலும் காண்போம் எண்ணெய் குளியலென கருத்தினை சொன்னார் சான்றோர்கள். ஆண்கள் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கணுமா. பெண்கள் ஆரணங்கின பெண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் குளிக்கலாமா. அப்படி குளித்தா அப்படின்னா அந்த கிழமைக்குள்ள பலனும் நமக்கு கிடைக்குமா. அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால உடல் சூடும் அகலம், அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் தேய்த்து குளிக்கக்கூடாத தினம் எப்போ அப்படின்னா அமாவாசை பௌர்ணமியில் ஆகிய தினத்தில் எண்ணெயினை இமையளவேனும் தேய்க்காதீர். அன்னைக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடாது அமாவாசை பௌர்ணமியில். கனத்த நாள் அப்படிம்பாங்க. இனிய ஞாயிறும் தவிர்த்தெடுவீர். அருக்கன் எண்ணெய் அளக்களிக்கும்னு ஒரு பழைய பாடல் உண்டு. அருக்கன்னா ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய்க்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கறது தவிர்க்கணுமா. அருக்கன் எண்ணெய் அளக்களிக்கும் அப்படிம்பாங்க. தமது உறவினர் ஊருக்கு தாங்கள் அனுப்பிய பின் அமர்ந்து எண்ணெயில் குளித்தாரோ அடுத்தடுத்தே தான் துன்பம் வரும்னு ஒரு வாசகம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சொந்தக்காரன் வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்க, அவங்கள ஊருக்கு கொண்டு போய் விட போகிறோம், அல்லது பயணம் பண்ணி விட்டுட்டு வர்றான், வந்தோடனே எண்ணெய் வச்சு குளித்தோம்னு வச்சுங்க. அப்படி குளித்தோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த உறவே விட்டு போயிடுமா, ஏதாவது அசம்பாவிதம் நடக்குங்கிறேன். சாதாரணமாக குளிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது தலை முழுகிறதுன்னு சொல்கிறோம்ல, தலை முழுகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாள், அது மாதிரி வருமா. ஆகையினாலே தான் தமது உறவினர் ஊருக்கு தாங்கள் அனுப்பிய பின் அமர்ந்து எண்ணெயில் குளித்தாலோ அடுக்கடுக்காக தான் துன்பம் வரும். பிறந்த நாளிலும் விரதங்கள் பேணி காக்கும் தினங்களிலும். பிறந்த நாளில் குளிக்கக்கூடாது, விரதம் இருக்க நாளில் குளிக்கக்கூடாதான், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. மற்றபடி சாதாரணமாக நீரில் குளிக்கலாம். பிறந்த நாளிலும் விரதங்கள் பேணி காக்கும் தினங்களிலும் சிறந்த நாளிலும் உங்களது திருமண நாளிலும் தவிர்த்தெடுவீர். திருமண நாளில் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, சாதாரணமாக குளிக்கலாம். பரந்த உலகில் தீப ஒளி படரும் தினத்தில் தலை குளித்தால், தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தால் நிரந்தரமாக இன்பம் வரும், நீண்ட ஆயுளும் கூடி வரும்னு ஒரு பாடல் உண்டு. எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு கூட முன்னோர்கள் ஒரு விதியை அமைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராக நீங்களும் இதே போன்ற நல்ல கருத்துக்களை கடைபிடித்தால் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்று. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கலாம். 2லே குரு இருப்பதால் பணவரவு தாராளமாகவே வந்து கொண்டிருக்கும். 3லே செவ்வாய் வக்கிர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும், உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வக்ர வியாழன் ஆதிக்கத்தால் வளர்ச்சி கூடும். அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கலாம். நாடாளும் நபர்களால் நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து தாமதித்திருந்த காரியங்கள் இன்று தடையின்றி நடைபெறலாம்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து விட்டார். 11க்கு அதிபதி, லாபாதிபதி, 6க்கு அதிபதி ஆக விளங்குபவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு இன்று வந்திருப்பதனாலே உங்களுடைய ராசியை பொறுத்தவரை இன்றைக்கு மிக அற்புதமான நாள். உத்தியோகத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல்களை கொடுக்கலாம். மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சியான தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல செயல்கள் பலவும் செய்யக்கூடிய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் கூட சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. நல்ல விரயங்களாக நீங்கள் கடைகளுக்கு சென்று வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மின்சாதன பொருட்கள் அல்லது ஆடை ஆபரண பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்ற சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கும். வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனைகள் அகலும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். துணிந்து செயல்பட்டு துயரங்களை வெளியேற்றிக் கொள்ளுகின்ற நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சுக்கிரன் இருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கலாம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, எப்பொழுதுதான் நமது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும், கிடைத்தால் இருவருடைய சம்பளமும் கூடுதலாக வந்து நன்மைகள் கிடைக்குமே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. ஆரோக்கியம் சீராக, மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், ராசியில் கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்றாலும் லாபாதிபதி சந்திரனும் இருக்கின்றார். எனவே லாபத்திற்கு குறைவு ஏற்படாது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். தொழிலை விரிவு செய்ய தொகை வேண்டுமே என்று நினைத்தால் அதற்கும் உங்களுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் இன்றைக்கு கிடைக்கும். 7லே ராகு இருப்பதனாலே மனைவி மக்கள் வழியில், அதாவது வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைத்திருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று நினைப்பீர்கள். உத்தியோகத்திலே கூட இவ்வளவு பாடுபட்டும் மேலதிகாரிகள் நமக்கு இணக்கமாக நடந்து கொள்ளவில்லையே, நாம் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். ஆனால் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். 8ல் இருக்கும் குரு 9க்கு மாறும் வரை எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்காது. குரு பார்த்த பின்னாலே நீங்கள் எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். லாபஸ்தானாதிபதியாக விளங்கும் புதன் 3 சகாயஸ்தானத்தில் இருக்கின்றார். உடன்பிறப்புகள் வழியும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாயில் தேடி வந்த வரன் திரும்பி சென்று விட்டதே, மீண்டும் வருமா என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. எனவே இல்லத்திலே சுபகாரியம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி பெருமைப்படுத்தப் போகின்றது. இந்த நாள் மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4லே ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உறவினர்களால் உங்களுக்கு சில தொல்லைகளும் வரலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவரிடம் முன்னதாகவே தெரிவிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்தால் கூட பக்கத்தில் பணிபுரிபவரிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவித்தால் அதனால் இடையூறுகள் வரலாம். 2லே புதனும் சூரியனும் இருக்கின்றார்கள். சூரியனை பொறுத்தவரை 9க்கு அதிபதி, புதன் 10க்கு அதிபதி. தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களால் நன்மை ஏற்படலாம். பெற்றோர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். இல்லை பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தோ அல்லது அயல்நாடு செல்லும் முயற்சியில் வெற்றி கிடைத்தோ உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இன்று காலையிலேயே கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் மிக மிக இனிய நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் சூரிய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே அஷ்டமாதிபதி சூரியன். எனவே கொஞ்சம் கலக்கம் அதிகரிக்கும். கவலைகள் கூடுதலாக இருக்கும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். மாமன் மைத்துன் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். சேமிப்பு கரையப் போகின்றது. எனவே சிக்கனமாக கையாளுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. இன்றைக்கு பொறுத்தவரை நீங்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களுக்கும் இன்று எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருக்க வேண்டும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் மற்றவர்களுடைய விஷயங்களில் மூக்கை நீட்ட வேண்டாம். அது மட்டுமல்ல, ராசியிலேயே சனி இருக்கின்றார். எனவே உங்களுக்கு மந்த நிலை தான் வரும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழலே உருவாகலாம். ஒரு காரியத்தை உடனடியாக செய்து முடிக்க இயலாது. இவ்வளவு செல்வாக்காக இருந்தும் அவர் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்களே என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். அதற்கெல்லாம் சந்திராஷ்டமம் தான் காரணம். எனவே சந்திரபலம் குறைகின்ற பொழுது உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறுவது அரிது. எனவே கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே இன்று உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வடைவீர்கள். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனாலே உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு உடன் இருப்பவர்களோ உடன் பிறப்புகளோ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சொத்துக்கள் வாங்கலாமா என்று நினைத்தால் 4ஆம் இடத்திலே செவ்வாய் வக்கிர இயக்கத்தில் இருக்கின்றார். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து கூடுதலான விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு புதிய சொத்துக்கள் வாங்க முயற்சிப்பீர்கள். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியலாம். என்ன இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உடலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.